விளையாடி ஊடக நேயர்களுக்கு சுப்பிரமணிய பாண்டியனின் அன்பு வணக்கங்கள். வேரும் திரிபும் பகுதியில் 26வது பகுதியில் நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பழமொழி பார்க்க போறோம், அந்த பழமொழியில பொருள் மாறி இருக்கா, சொல் மாறி இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிற பழமொழி சோழியின் குடுமி சும்மா ஆடாது அப்படிங்கிறது தான். இந்த பழமொழி இப்போ எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னைக்குமே பேசாத ஒரு ஆள், என்னைக்குமே ஃபோனே பண்ணாத ஒரு ஆள், வழியில் பார்த்தா கூட பார்த்தும் பார்க்காத மாதிரியே போகிற ஆள், திடீர்னு ஒரு நாள் ஃபோனை போட்டு அப்புறம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கண்ணுலே இருக்கீங்க அப்படின்னு போட்டு அளந்த உடனே உடனே இவங்களுக்கு என்னமோ அப்படி பேசினா எப்படி இருக்கும், ஆஹா என்னமோ வைக்க போகிறான்டா வேட்டு, சோழியங்குடுமி சும்மா ஆடாது, என்னைக்கும் பேசாதாலும் இன்னைக்கு பேசி நம்ம இன்னைக்கு ஐஸு, நான் உங்கள் நினப்பாவே இருக்கு எனக்கு. அப்புறம் வீட்டில் பசங்களாம் நல்லா இருக்காங்களா, பிள்ளைங்களாம் என்ன பார்த்தா ஆஹா என்னடா அது இப்படி பேசுகிறானே அப்போ என்ன சொல்லுவாங்க, சோழியங்குடுமி சும்மா ஆடாதுடா, ஏதோ காரியம் இல்லாமல் அப்படி பேச மாட்டான் அப்படின்னுவாங்க. சரிங்களா? ஆனால் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோழியின் குடுமி சும்மா ஆடாது அப்படி கிடையாது, சோழியின் குடுமி சும்மாடு ஆகாது அப்படிங்கிறது தான் இந்த பழமொழி எப்படி இது வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பண்டைய காலத்தில் தஞ்சாவூர் பகுதியெல்லாம் டெல்டா மாவட்டத்தில் இந்த சோழியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனம் வாழ்ந்திருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த குடுமி வைக்கிற பழக்கம் முன்பக்கமாக குடுமி வைக்கிற பழக்கம் இருந்திருக்கு அவங்களுக்கு. ஆக அவங்களுடைய தொழில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய வேளாண்மை, விவசாயம் தான் அவங்களுடைய தொழில், பிரதான தொழில். அந்த பக்கம் அதானுங்கள விவசாயம் தான். அந்த விவசாயம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அவங்க ஒரு நாள் அவங்க கணவன் மனைவி 2 பேரும் விவசாயம் செஞ்சுட்டு அறுவடைலாம் முடிச்சுட்டு வராங்க. அப்போ வீட்டில் அவங்க அந்த அறுவடை முடிக்கும் போது அந்த வீட்டு மாட்டுக்கு தேவையானதெல்லாம் வைக்கலாம் இல்லைங்களா, கட்டிக்கிட்டு பிரிமினை கட்டி சாயந்தரம் வரும்போது எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி எடுத்துகிட்டு வரும்போது அவங்க அந்த சோழியினுடைய மனைவி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய முந்தானையை அவங்க சும்மாடு மாதிரி சுற்றி தலையில் வச்சு அவங்க அந்த வைக்கலை எடுத்து தலையில் வச்சுக்கிறாங்க. அதுமாரி இவர் என்ன பண்ணுறாரு, இவரும் அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, அந்த இவர்கிட்ட தான் எதுவுமே இல்லை, அதனால என்ன பண்ணுறாரு, வெறுமனே அந்த வைக்கலை எடுத்து கட்டி தன்னுடைய அந்த குடுமி மேலே வைக்கிறாரு, அது நிற்கலை. அப்போ இவங்க சொல்கிறாங்க, ஒரு விளையாட்டாக சொல்கிறாங்க, சோழியங்குடுமி சும்மாடுக்கு ஆகாது, அது சும்மாடுலாம் வைக்க முடியாது அது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த இதுவும் இல்லை, அதெல்லாம் வைக்காதீங்க, அது நிற்காது, அவன் தலை தான் வலிக்கும் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு துண்டை சும்மாடு மாதிரி சுற்றி தலையில் வைக்கிறாங்க. அப்புறம் வச்சுட்டு வராரு. இது அவங்க இதுதான் இந்த பேச்சு வழக்கில் இது அவங்க ஒரு நகைச்சுவாக அவங்க சொன்ன ஒரு விஷயம். இது காலப்போக்கில் எப்படி ஆகி போச்சுன்னா, சோழியங்குடுமி சும்மாடு ஆகாது அப்படிங்கிறது சும்மா ஆடாது, சோழியங்குடுமி சும்மா ஆடாது அப்படின்னு மறுவி போச்சு. இந்த பழமொழியில் சொல் மாறி போச்சு, சொல் மாறதுனால பொருளும் மாறி போச்சு. ஆக சோழியங்குடுமி சும்மா ஆடாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போனது, சோழியங்குடுமி சும்மாடு ஆகாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பேர். என்ன நேயர்களே, உங்களுக்கு இது பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சே நீங்கள் 4 பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஆக இதே போல் அடுத்த வாரமும் மீண்டும் இதே வேரும் திரும்பும் பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுப்பிரமணிய பாண்டியன். நன்றி, வணக்கம்.